நான் தான் உங்களுடைய அங்ககம் கிடைக்கிறேன். நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொன்னா அமெரிக்கால நிக்கிறோம். நாங்க இன்றைக்கு இந்த வீடியோல என்னத்தை பார்க்க போறோம்னு சொன்னா, இன்றைக்கு நாங்க கடையில போய் சாப்பிட போறோம். அந்த கடையில எவ்வளவுதான் நாங்க சாப்பிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பிரைஸ் தான், அதாவது $18 to $20 எடுப்பாங்க. அந்த கடைக்கு தான் நாங்க இப்ப போறோம். அதுக்குத்தான் நான் இப்ப ரோட்டால போய்கொண்டிருக்கிறேன். அப்படியே பாருங்க. அதுக்கு முன்னாடி யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அறையில உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். நீங்க ஒவ்வொரு தரம் சப்ஸ்கிரைப் பண்ணும் போதுதான் எனக்கு வீடியோ தொடர்ந்து செய்யணும்ன்ற ஒரு ஆர்வம் வரும். நிறைய பேர் பாக்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. எல்லாருக்கும் நன்றி. நாங்க இப்ப ஹைவேயால போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, கொஞ்சம் டிராபிக்கா தான் இருக்குது. இப்ப பாருங்க, இவ்வளவு வாகனம் பாருங்க, ஒரே வாகனமா தான் இருக்கு. நாங்க இப்ப கடைக்குள்ள போய் நான் உங்களுக்கு இந்த கடையில என்னென்ன சாப்பாடு இருக்குது என்றதையும் காட்டிட்டு, அந்த கடையை சுற்றியுள்ள இடத்தையும் நான் காட்டிட்டு, அப்படியே சாப்பிட்டுட்டு வேற ஏதாவது முக்கியமான விஷயம், முக்கியமான இடங்கள் இருந்தா, இன்ட்ரெஸ்டிங்கான இடங்கள் இருந்தா அதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அப்படியே கண்டினியூவா வீடியோ பார்த்து கொண்டிருந்த தொடர்ந்து பாருங்க. இதுல பாருங்க, ஹைவே, அமெரிக்கால ஹைவேயால் இப்படித்தான் இருக்கு. பாருங்க, மேலால ஹைவேயால் போய் கொண்டிருக்கு. நாங்க இன்றைக்கு வீக்கெண்டோடைய ஒரு கொஞ்சம் டிராபிக் குறைய இருக்குது. வீக் டேஸ்ண்டா ஒரு கொஞ்சம் டிராபிக்கா தான் இருக்கும். இப்ப நாங்க மதியம் லஞ்சுக்கு தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க, அமெரிக்கால ஹைவே எல்லாம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டணும்ன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். உங்க நாட்டிலையும் எல்லா நாட்டில இருந்து நீங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்களோட நாட்டுல ஹைவேகள் எப்படி இருக்குது, ரோட் வசதிகள் எப்படி இருக்குதுன்னா சொல்லுங்க. இது இந்த ரோட்டாக நேர போனா நியூயார்க் போகலாம். நியூயார்க் போய் நியூயார்க்ல இருந்து கனடா போகலாம். நாங்க லாஸ்ட் டைம் கனடா போக இந்த ரோட்டால தான் போனாங்க. இது பெரிய ஒரு ஹைவே தான். இதால நாங்க போயிட்டு நியூயார்க் போய் அதுல இமிகிரேஷனை கிளியர் பண்ணிட்டு அதுல இருந்து 3 hours தான். கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து கனடா போறேன்டா 15 hours தான் பிடிக்கும் கார்ல போறேன்டா. நாங்க லாஸ்ட் டைம் அப்படித்தான் கார்ல பண்ணாங்க, 15 hours பிடிச்சது. இங்க இருந்து கனடா டொரண்டோக்கு போறது தான். மொன்ட்ரியலுக்கு சொன்னா அதுல இருந்து ஒரு 4 hours இருக்குன்னு நினைக்கிறேன். அது உள்ளுக்கு. நாங்க இங்க இருந்து டொரண்டோக்கு போறது தான் 15 hours பிடிக்கும். நாங்க இந்தியால எப்படி இருக்குன்னு இந்த பக்கம் 4 ரோட், அந்த பக்கம் 4, 1 2 3 4 5 6 7 ரோட் இருக்குது. 7 கார் போகலாம் ஒரே சார். அந்த தொங்கல் லைன் எக்ஸ்பிரஸ் லைன். அது நாங்க ஆன்லைன்ல பே பண்ணிட்டு அந்த எக்ஸ்பிரஸ் லைனால போகலாம். அதே மாதிரி அங்கால பக்கம் இதே அளவு ரோட் இருக்கு. அதால அங்க இருந்து வாகனங்கள் வரலாம். பாருங்க எவ்வளவு பில்டிங்கள், எவ்வளவு கட்டிடங்கள் இருக்குதான்னு சொல்லி. இப்ப சம்மர் டைம் சொன்னபடியா ரோட் பாருங்க, மரங்கள் எல்லாம் பச்சை பசேல் தான் இருக்குது. அப்படியே கண்டினியூ பாருங்க. நான் ரெஸ்டாரண்ட் கிட்ட நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே கண்டினியூ. இப்ப நாங்க ஹைவே அதை எடுத்து இந்தியால எக்ஸிட் எடுத்து கடைக்கு போறதான் போய்கொண்டிருக்கிறோம். இந்தியால பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுல ஒரு சைனீஸ் மார்க்கெட் ஒன்று இருக்குது. சைனா மார்க்கெட் தான். பாருங்க, இங்க இருந்து பார்க்க தெரியுது. அந்த மார்க்கெட்ல சகல விதமான பொருட்களை நீங்க வாங்கலாம். அதாவது மரக்கறி ஐட்டத்துல இருந்து, பழ வகையில இருந்து, மீனோ நண்டோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு.
அப்படியே இதில் பாருங்க சிக்னல் எல்லா வாகனம் நிற்கி இங்கே வந்து ரூல்ஸை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணணும். அதால் வந்து எல்லா வாகனமே நிப்பாட்டியிருக்காங்க பாருங்க. தூரத்தில் இதில் பாருங்க கார் வாஷ் பண்ணுற இடம். மற்ற இது வந்து ரெண்டுக்கு கார் எடுக்கிறது. ஏதாவது நாங்கள் சாமான் ஏற்றி கொண்டு போகணும்னா இதில் வந்து பெரிய பேனுகள் ட்ரக் மாதிரி இருக்கு. அதில் வந்து நாங்கள் ரெண்டுக்கு எடுத்து சாமான் ஏற்றி கொண்டு போகலாம். இந்தியாவில் சேர்ச் இருக்குது. இந்தியாவில் வந்து கேஸ் ஸ்டேஷன்கள் இருக்கு பாருங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் போய் சாப்பிட்றப்போம் பாருங்க. அதில் பாருங்க நிறைய கடைகள் இருக்கு. அதில் தான் நாங்கள் போய் சாப்பிட்றப்போம். சாப்பிடக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் வந்து உள்ளுக்கு போகிறோம். எக்ஸிட் எடுத்தாச்சு. இதுக்குள்ளதான். ஓகே, அப்படியே போயிட்டு நான் உங்களை காட்டுறேன் கடை எப்படி இருக்குதுன்றது. சாப்பாட்டை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். முக்கியமாக இங்கே வந்து நாங்கள் அடிக்கடி வருவோம். கூடுதலாக 2 month 3 month ஒருக்கா வருவோம். ஆனால் நல்ல சாப்பாடு தான். போய் அதில் கண்டினியூ பண்ணுவோம். உள்ளுக்கு போய் நாங்கள் பார்ப்போம் என்னென்ன. ஹாய் துசான், என்ன மாதிரி துக்கா வந்துருக்குறாங்க. என்ன மாதிரி சாப்பிட போவோமா? ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறோம். இப்போ போய்கொண்டிருக்கிறோம். உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து எங்களுக்கு ஒரு டேபிள் தந்துருக்குறாங்க. போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவோம். இதில் பாருங்க நண்டு ஐட்டங்கள், சிக்கன் பொரிச்ச காலிகள் எல்லாம் இருக்குது. இந்தியாவில் பாருங்க, இந்தியாவில் நிறைய வெரைட்டி இருக்குது. நாங்கள் எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் $18-20 தான் தரும். இதில் பாருங்க பல வகை ஐட்டம் எல்லாம் இருக்குது. நான் இப்போ போய் சாப்பிட்றதுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்க நூடுல்ஸ், ரைஸ் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இதில் வந்து பாருங்க சூப் இருக்குது. இதில் பாருங்க பீன்ஸுகள், அதோட கறிகள் எல்லாம் இருக்குது. இதில் பாருங்க இறால் வந்து பொரிச்ச இறால் ஒன்று வந்து போட்டிருக்கு. இதில் பாருங்க பொரிச்ச கால் ஒன்று வந்து போட்டிருக்குது. துசாந்த் எப்படி இருக்குது சாப்பாடு? ஓகே, பார்த்து கொண்டிருக்கிற வியூவர்ஸுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நான் உங்களை தொடர்ந்து வீடியோ பண்ணிடுவோம். ஓகே, சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தாச்சு. சாப்பிட போகிறேன். பாபு சாப்பிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ சாப்பிட்டு முடிஞ்சு பழங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கு. இது ஆரஞ்சு, இது வந்து பைனாப்பிளுங்க. சாப்பிட்டு இப்போ ஆரஞ்சு சூப்பராக இருக்குது. ஓகே, இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம். பாய் பாய்.